சம்பா பட்டாணி, அப்புறம் சோயா பீன்ஸ் இந்த 2ம் வீட்டுக்கு நான் சமையலுக்கு வாங்கியிருந்தது. லேசா முளை விட்டு வந்தது. அத இந்த மாரி தொட்டியில நட்டு வச்சேன். அது அழகா இந்த மாரி முளைச்சு வந்துருச்சு. நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி லேசா முளைச்சிருந்த பட்டாணிய நான் வந்து தண்ணீல ஊற போட்டு, ஒரு 10 ஹவர்ஸ் தண்ணீல ஊற போட்டு மறுநாள் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்துச்சு. அத வந்து ஒரு தொட்டியில எல்லாத்தையும் ஊனி வச்சுட்டேன். நம்ம பெரிய தொட்டியில வளர்க்குறதுனா, நம்ம முதல்லயே பெரிய தொட்டியில நடவு பண்ணிடலாம். நான் வந்து இப்போதைக்கு ட்ரையலுங்கிறனால சின்ன தொட்டியில நடவு பண்ணியிருக்கேன். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா வளர்ந்துருச்சு. இனிமேல் இத பெரிய தொட்டிக்கு மாத்தி நடவு பண்ண போறேன். இந்த மாரி மேலாப்புல தான் நம்ம நடவு பண்ணணும். ரொம்ப ஆழத்தில போட்டு மண்ண போட்டு மூடிட்டோம்னா, அது முளைச்சு வராது. இது நான் நெறையா ட்ரையல் பார்த்தேன். இந்த மாதிரி மேலாப்புல நடவு பண்ணும்போது ஈஸியா இந்த மாரி முளைச்சு வந்துருச்சு. எல்லா விதையுமே முளைச்சிருச்சு. அதில ஒண்ணே 1 மட்டும் தான் சரியா முளைக்கல. அது பட்டாணி. அப்புறம் இது வந்து 5த் டே குரோத். இது சோயா பீன்ஸ். இது முளைச்சி வரல. 1 மட்டும் தான் முளைச்சிருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், தண்ணீல போட்டு ஊற வச்சுட்டேன். 10 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். அப்பவும் எதுவுமே வளரல, முளைச்சி வரல. ஸோ முளைக்க வைக்கிறதுக்காண்டி நான் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு, லேசா தண்ணி தெளிச்சு, ஒரு டப்பால போட்டு ஒரு 10 ஹவர்ஸ் மூடி வச்சுட்டேன். ஆக்சுவலா 10 ஹவர்ஸ்ல மூட வேண்டியது, நான் வந்து லேட் ஆயிருச்சு. எனக்கு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நான் அத தொறந்தேன். ஸோ நல்லா முளைச்சி வந்துருச்சு. இந்த 1 முளைச்சிருந்தத நட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்து இது 24 ஹவர்ஸ் கழிச்சு இத பாருங்க. எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு. ரொம்ப வேர் விட்டுருச்சு. ரொம்ப முளை விட்டுருச்சு. ஸோ டிஷ்யூ பேப்பரோட சேர்த்து தான் நான் அத எடுத்துட்டு போய் நடவு பண்ணிட்டுருந்தேன். இது வந்து 3 இது முளைக்காம இருந்தது. அத திருப்பி மூடி வச்சுட்டேன். அந்த முளைச்சிருந்த 3 வந்து இதில நான் நடவு பண்ணிட்டேன். இதுவும் அப்படிதான் நம்ம லேசா தான் நம்ம மண்ண போட்டு மூடணும். ஆழமா தோண்டி மூடுனோம்னா, அது முளைச்சு வெளிய வராது. இந்த மாதிரி லேசா தொட்டியில மேல் புறத்தில அந்த வேர் பகுதி கீழ போணும். பீன்ஸ் வந்து மேல இருக்கணும். அந்த மாதிரி நம்ம நடவு பண்ணணும். இது மாதிரி நடவு பண்ணிட்டு, தண்ணி தெளிச்சு விட்டுட்டே வரணும். நம்ம